வணக்கம். என்ன சவுக்கண்ண நல்லா இருக்கீங்களா? நான் மகிழ்குமரன், மகிழ் திரையுலகில் சார்பாக உங்ககிட்ட பேசுகிறேன். ஒரே ஒரு கேள்விண்ணே. நேற்று சவுக்கு மீடியாவுடைய யூடியூப் சேனலில் அதிபர் என்ற பேரில் எங்கள் அண்ணனை விமர்சிச்சிங்க. இந்த அதிபர் என்ற சொல் ரொம்ப காலமாகவே எங்கள் அண்ணனை நோக்கி எங்கள் அண்ணனை பிடிக்காதவங்க பயன்படுத்துறது. அப்போ நீங்கள் சிறையெல்லாம் செல்லும்போது எங்கள் அண்ணன் உங்களுக்கு உறுதுணையாக நின்று சில பேசும்போது அந்த நேரத்தில் இந்த அதிபர் என்ற சொல்லலை உங்ககிட்ட ஏன் வரல? சரி. அதுக்கப்புறம் தாண்டி இந்த செய்திக்கே வருவோம். சரி, கால சூழ்நிலை மாறிவிட்டது, நீங்கள் தெளிந்து விட்டீர்கள், ஒரு உண்மையை சொல்ல போகிறீங்கன்னே வச்சுப்போம். ஆனால் உண்மையை ஏன்னா இப்படி உண்மைன்ற பேரில் இவ்வளோ புரளி கட்டிகிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன சொன்னீங்க? அந்த நிலம் பினாமி பேரில் வாங்கப்பட்டது, அதை 4 கோடின்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட சந்தை மதிப்பு என்பது 18 கோடி. ஏன்னா இப்படி போய் சொல்கிறீங்க? அது 2 கிரவுண்டு. அந்த 2 கிரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 4900 ஸ்கொயர் ஃபுட் வருது. அது ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு இன்றைக்கி அந்த பாலவாக்கம் பகுதியில் 15,000லேருந்து 18,000 வச்சுப்போம். அப்படி போட்டால் கூட அது ஒரு 7,5 கோடியை தாண்ட மாட்டேங்குது. 7,5 8 கோடி கிட்ட தான் வருது. 8 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள ஒரு நிலத்தை 18 கோடிக்கு ஒருத்தர் வாங்கிட்டார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அதெல்லாம் போட் ஹவுஸ் ஏரியாவா? சென்னையில் போட் ஹவுஸ்ன்ற ஏரியாவில் தான் ஒரு ஸ்கொயர் ஃபுட்டு 30,000லேருந்து 50,000 போகும். 50,000 நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த 4,000 ஸ்கொயர் ஃபுட் என்பது 20 கோடி எட்டும். எங்கேயாவது அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபுட்டு போகுமா? ஏன்னா இப்படி கை சொல்கிற? இந்த ஒரு தகவலே போதும் நீ சொன்ன முழு கதையோட வரலாறு எந்த அளவுக்கு பொய்யானது. அதே மாதிரி அதில் ரூபன் ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஸ்ரீதர்னு ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்காரு. வழக்கறிஞர்கள் தாங்க இந்த மாதிரி சொத்து பரிமாற்றத்தில் ஒரு பணி வேலை செய்வாங்க. பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்றது அவர் எங்கேயோ இருக்கார், அவர் பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்குன்றதா நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போது அதில் ஒரு வழக்கறிஞர் தானே இருப்பார். அது சீமான் அண்ணன் கூடயே இருக்குன்னா அந்த நிலம் சீமான் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த சம்மந்தப்பட்டவர் சீமான் கட்சியில் இருக்கிறாரு. அப்போது 2 பேர் ஏதாவது ஒரு வகையில் நட்பு ரீதியாக இதெல்லாம் அவர் தன்னோட பணியை செஞ்சுருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? நீங்களா A+B² = A² + 2AB = விஜய் கட்சி, விஜய் ஆட்சின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பற்றி ரொம்ப ஓவராக விமர்சிக்க வேண்டியது. இப்போ ஜெயிச்சு அவர் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆட்சி காலத்தை வெளியே வந்துட்டோடனே ஏதாவது ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கணும்னா சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 10 கோடி கூட தாண்டாத, சந்தை மதிப்பு தாண்டாத ஒரு இடத்த 18 கோடி கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? சொல்லுங்கள் சோக்கண்ண. சரி, இந்த தகவலோடு நான் முடிச்சுக்கிட்டு வேறு தலைப்புக்கு போகலாம். நம்மளுடைய நிதியமைச்சர் இந்த இதெல்லாம் படித்தார். அப்போது சில எழுத்துக்களை படிக்கும்போது உச்சரிப்பு பிழையில் பண்ணிட்டார். அதை இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஏங்க தமிழ்நாடோட சட்டமன்றம், தமிழ் ஆட்சி மொழி, காலையில் விஜய் வேறு தமிழ் மொழி கெத்து அப்படிலாம் பேசியிருக்காரு. அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் தமிழை ஒழுங்காக பேசுங்கன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி விதத்தில் பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அதுக்கு இவரும் கோவப்பட்டு பேசியிருக்காரு. அது பேசும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் கிறிஸ்துவன், எனக்கு இந்த தலைப்புக்கும் இந்த வார்த்தைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்களுக்கு அன்பு சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மதத்துலேயும் அன்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மதத்துலேயும் அவங்க வெவ்வேறு விதத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? என் மொழி நடை அப்படி இருக்குங்க, நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க. இங்கே மதம் சொல்லி கொடுத்துருக்கு, உங்கள் மொழி சொல்லி கொடுக்குமான்ற மாதிரிலாம் பேச்சு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் பேசுகிற விதம் அப்படி தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. மதத்துக்கும் மொழிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. தேம்பாவணின்னு ஒன்று எழுதிய வீரமாமுனிவர் தமிழரே கிடையாது, அவர் இந்தியரே கிடையாது. ஆனால் அவர் வேறு நாட்டிலேருந்து தமிழை கற்றுக்கிட்டு தேம்பாவணின்னு ஒரு இலக்கியம் எழுதிட்டு போனார். அப்படி இருக்கும்போது மதத்துக்கும் மொழிக்கு என்ன முடிச்சு போடுற வேலையை பார்க்குறீங்க? என்னங்க நிதியமைச்சராக இருந்துட்டு ஒழுங்காக தமிழ்நாட்டுடையும் இந்தியாவுடைய செக்குலரிசம் கவர்மெண்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ அடுத்ததுக்கு போவோம். 3வது ஒரு விஷயங்க, இதோடு இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். என்னென்னா, விவசாயம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்தை பற்றி பேசுறதுல எங்கள் என்ன கலாய்க்கிறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு. எனக்கு என்ன புரியலன்னா, மொத்தம் 35 கவுன்சில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஎம் கூட ஒரு சிலதை ஹெட் பண்ணிகிட்ருக்கார். பட் அவர் சிஎம், அவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 34 கவுன்சில் மினிஸ்டரில் 6 அமைச்சரவை என்பது நேரடியாக வேளாண்மையோட தொடர்புபடுத்தப்படுகின்றது.
மீன்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, அதே மாதிரி வந்து வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு 3 துறை இருக்குது. மொத்தம் 6 துறைக்கு அமைச்சராக விவசாயத்துறை இருக்குது. அப்படின்னும்போது விவசாயத்துக்கு தனியாக பட்ஜெட் போடுறீங்க. கிட்டத்தட்ட 13.6 விழுக்காடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் கான்ட்ரிபியூட், அதாவது பங்களிப்பு செய்கிறது விவசாயம். 6ல் ஒரு பங்கு. அப்படி இருக்கும்போது அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதன் மூலமாக அதிகமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வேலைவாய்ப்பை வழங்குவது விவசாயத்துறை. அந்த விவசாயத்துறை மேம்படுத்துவதன் மூலமாக நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. சீமான் சொல்லும்போது சிரிக்கிறாங்க. ஆனால் நிதியமைச்சர் ஃபினான்ஸை முடிச்சுட்டு அடுத்த நாள் வேளாண் துறை அமைச்சர் பேசும்போது ஆடு மாடு கொடுக்குற திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வெவ்வேறு திட்டங்களை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கைம்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனை இழந்த பெண்களுக்கும் திருநங்கை சகோதரிகளுக்கும் ஆடு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த போகிறேன்றாங்க. இதே தானே நாங்கள் சொன்னோம். பள்ளி கல்வியை முடிக்காதவங்க தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு மக்கள் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் இன்றைக்கி 30-40 வயது அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அரசு வேலையாக வேளாண் துறையில் வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. இன்றைக்கி நீ பிஇ படிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்க ஒருத்தனை கொண்டு போய் விவசாயம் பண்ண சொல்லி கேட்கல. அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. எதை நாங்கள் சொல்கிறோன்றது திருச்சி பேசிக்கிட்டு நீங்கள் திருப்பி அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த செய்தியோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். விவசாயத்தை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு காணொலியை நான் அப்புறமா போடுறேன். அது வரைக்கும் நாளை சந்திப்போம்.